சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, இந்த இனிய காலை பொழுதில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்குரிய பலன்களை இந்த தளத்தின் வழியாக வழங்கிக் கொண்டிருக்கிறேன். பொதுவாக சிலருக்கு பலன்கள் 100% நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு இதில் மாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் என்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு சிலர் தொடர்ந்து இந்த பதிவுகள் வழிகாட்டுதலாக இருக்கிறது என்று சொல்வதை கேட்கின்ற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஜோதிடர்கள் என்பவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டிகள். அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் பலிதமாகிட வேண்டும். மனதில் உண்மையாக இருந்து தெளிவாக இருந்து மற்றவரின் நலனுக்காக பலன்கள் கூறுகின்ற போது அந்த பலன்கள் நிச்சயமாக நிறைவேறும், நடைபெறும். இன்று ஒரு சகோதரி பேசுகின்ற போது சொன்னார், ஐயா, என்னுடைய கணவர் உங்களுடைய பதிவை இன்றைக்கு கேட்கவில்லை, ஆனால் பணத்தை எதிர்பார்த்தார். அந்த பணம் உறுதியாக வரும் என்று நம்பிக்கொண்டிருந்தார். இன்று மாலை வரை அவர் எதிர்பார்த்த எந்த வேலையும் நடக்கவில்லை. இன்று மாலை உங்களுடைய பதிவை பார்த்த பிறகுதான் சொல்கிறார், இன்று சந்திராஷ்டம நாள் எனக்கு, அதனால் அவர் சொல்லியிருக்கிறார், நிச்சயமாக இன்று நடைபெறக்கு வாய்ப்புகள் இல்லை, நான் தான் காலையில் கேட்காமல் போய்விட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னாங்க. அதற்கு மேலாக ஒரு தகவலையும் சொன்னாங்க. என்னன்னா, இன்று எனக்கு பணம் கிடைக்குன்னு போட்டிருந்தீங்க, என்னுடைய கணவர் பணம் கொண்டு வருவார் என்னுடைய மகளுக்கு கல்லூரிக்கு பணம் கட்டுவதற்காக என்ற நம்பிக்கையோடு நான் இருந்தேன். ஆனால் அவர் பணம் கொண்டு வரல. வேறு வழி இல்லாமல் ஒரு இடத்துல கேட்டேன், உடனே பணம் கிடைச்சது. என்னுடைய கணவரும் எனக்கு பணம் கொடுத்தாரு. இன்றைக்கு எனக்கு பண வரவிற்குரிய நாள் பண வரவிற்குரிய நாளாகவே இருக்கிறது. உங்களிடம் பேசிய பிறகு எங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கிறது என்று சொன்னார். பொதுவாக யாராக இருந்தாலும் சரி, என்னிடம் ஜாதகம் பார்க்க வருபவர்கள் அவர்கள் யார் என்று நான் பார்ப்பதில்லை. அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அது மட்டும்தான் ஒரு ஜோதிடரால் செய்கின்ற வேலையாக இருக்க முடியும். இந்த கலியுக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதரும் என்ன பண்றாங்கன்னா, அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப நிறைய சுமைகளை தங்களுக்கு மேலாக ஏற்றி கொண்டு அதுதான் ஏதோ பெரிய எதிர்காலத்தை நிர்ணயிக்கப் போவதாக, குடும்பத்தை எப்படி தாங்கி பிடிக்கப் போவதாக, பேரம் பேத்தி இன்னும் அடுத்த வம்சாவளிகளுக்கெல்லாம் வழிகாட்டப் போவதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள், உங்களுடைய தந்தையும் தாயும் உங்களுக்கு எதை கொடுத்தார்களோ அதை மட்டும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுங்கள். அதிகபட்சமாக முடிந்தால் வசிப்பதற்கு, அவர்கள் இருப்பதற்கு, வாழ்வதற்கு ஒரு இருப்பிடத்தை ஏற்பாடு செய்து கொடுங்கள். அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல கல்வியையும் வேலையும் ஏற்பாடு செய்து கொடுங்கள். அது போதும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி முன்னேற்றம் கண்டிருக்கிறீர்களோ, எந்த உழைப்பினால் இந்த அளவிற்கு வந்திருக்கிறீர்களோ அதே அளவிற்கு அவர்களாலும் வர முடியும். அவர்களை உழைக்க விடுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அவர்களை உழைக்க விடுங்கள். நீங்க உங்களுடைய எஃபோர்ட்ஸ்லாம் எடுத்து நிறைய பாவங்களும் செய்து சாபங்களும் பெற்று சம்பாதித்து இல்லை கடன் பெற்று அடைக்க முடியாமல் அவதிப்பட்டு அந்த பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கின்ற சொத்துகள் எந்த நிலைக்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்கும் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களாகவே உழைத்து சேர்க்கின்ற பொருள் ஒவ்வொன்றும் அவர்களுக்கு அதனுடைய அருமை தெரியும். நீங்கள் சேர்த்து வைக்கின்ற பொருள்கள் என்னாகன்னா, அதை விரைய செலவுகள் செய்வதற்கும், அந்த வரவின் மீது அக்கறை இல்லாமல் போவதற்கும், அதை காப்பாற்ற முடியாத சக்தி ஏற்படாமல் போவதற்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால்தான் முதல்ல அவர்களுடைய காலில் அவர்கள் நிற்க வேண்டும், அவர்கள் உழைக்க வேண்டும். வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்தையும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல இவ்வளவு வழி இருக்கு, இந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதனால்தான் நம்முடைய முன்னேற்றம் தடைபடுது என்று தெரிந்து கொண்டால் அவர்கள் உயர்வதற்கு அவர்களுக்கு வழி கிடைக்கும். நீங்க அவர்களை சோம்பேறி ஆக்கிட்டு எந்த ஒரு பாதையையும் காட்டாம அப்படியே அவரை விட்டு நீங்கள் மறைகின்ற போது அவர்கள் தனித்து விடப்பட்ட நடுக்காட்டில் விடப்பட்டது போல் அவங்களுடைய வாழ்க்கை மாறிடும். அதன் பிறகு அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க ஆரம்பிக்கணும். இப்பவே நீங்க அதற்குரிய அடித்தளம் இடுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, சேர்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, கல்வி அடிப்படையாக இருப்பதற்கு இடம், இது போதுமானது. முடிந்தால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுங்கள், தொழிலை அமைத்துக் கொடுங்கள். அவர்கள் வாழ்வதற்கு உங்களுடைய பிள்ளை என்பதால் வேறு எந்த பாவங்களையும் சேர்க்க வேண்டாம். பாவங்களை சேர்த்து சொத்து சேர்க்க வேண்டாம். அதை உங்களுக்கு பிள்ளைகளுக்கு வைக்க வேண்டாம். அந்த சொத்துகளின் வழியே அந்த பிள்ளைகள் அந்த பாவத்தின் சுமந்து கொண்டு அவருடைய வாழ்க்கையில் தன்மாற்றம் உண்டாக்க வேண்டாம். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே இனிய நாளாக இருக்கட்டும்.
இந்த நாள் என்று பார்க்கின்ற போது குரோதி வருடம் ஆடி மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று வளர்பிறை 16/8/2024. ஏகாதசி திதி காலை 6:43 மணி வரை. அதன் பிறகு துவாதசி திதி. மூலம் நட்சத்திரம் காலை 10:46 மணி வரை. அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம். அமிர்த யோகமும் சித்த யோகமும் கலந்த நாள் இந்த நாள். நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் என்று பார்க்கின்ற போது காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் என்று பார்க்கின்ற போது மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை என்று பார்க்கின்ற போது காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைக்கு சூலமாக அறியப்பட்டிருப்பது மேற்கு திசைக்கு. அதற்கு பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசினருக்கு இன்றைக்கு வரட்சி விரதமாக இருக்கிறது. ரிஷபராசினருக்கு கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. பொதுவாக எல்லா இல்லங்களிலும் இன்றைக்கு வரட்சி விரதம் நோன்பினை எடுப்பார்கள். மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கும். சுமங்கலிகளுக்கு தானம் செய்வார்கள். வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த நாளில் சூரிய உதயம் காலை 6 மணிக்கு, அஸ்தமனம் மாலை 6:26 மணிக்கு. மேஷராசி நண்பர்களே, இந்த நாள் இனி நாள் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் என்று பார்க்கின்ற போது உங்களுக்கு யோகமான நாளாகவே இந்த நாள் இருக்கிறது. நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடந்தேறக்கூடிய நிலை இன்றைய நாளில் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். வியாபாரம் விருத்தியாகும். தெய்வ அருள் கிடைக்கும். பெரியவர்களின் ஆசீர்வாதம் உண்டாகும். விருப்பப்பட்ட வேலைகளை நீங்கள் நினைத்தபடி செய்து முடித்திடக்கூடிய நிலையெல்லாம் இன்று உங்களுக்கு ஏற்படும். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் கூடும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் நினைக்கின்ற செயல்கள் எல்லாம் லாபமாகும். 6ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். உடல்நிலை சீராகும். எதிர்ப்பு, போட்டி, பிரச்சனைகள் என்ற நிலைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். நீங்கள் நினைக்கின்ற வேலைகள் இந்த நாளில் எதிர்பார்த்தபடி நடந்தேறக்கூடிய நிலை இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இருக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் ஏற்படும். உறவுகளுடன் இருக்கின்ற நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும். இந்த நாள் உங்களுக்கு ஆதாயமான நாளாகவே இருக்கும். ரிஷபராசி நண்பர்களே, கொஞ்சம் இன்னைக்கு கவனமா இருக்கணும். உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள், நெருக்கடிகள் என்று இன்று உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் இழுபறியாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்தில் பணிகள் சுமை கூடும். உடன் பணிபுரிபவர்களால் சில சங்கடங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இன்று யாரிடமும் எந்த விவாதத்தையும் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம். அதனால் சங்கடங்களுக்கு ஆளாக வேண்டியதாக இருக்கும். இந்த நாள் என்பது உங்களுக்கு ஒரு யோகமான நாள் தான். இருந்தாலும் நெருக்கடிகள் இருக்கும். அமைதியாக செயல்பட வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய செல்வாக்கெல்லாம் உயர்கின்ற நாளாகத்தான் நாள் இருக்கும். என்ன பிரச்சனை வந்தால் சமாளிக்க முடியும். 3ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். அதாவது தொல்லைகளே கிடையாது. உங்களுக்கு எல்லாவற்றையும் சமாளித்து மேலே வர முடியும். 11ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இன்று நீங்கள் செயல்பட்டால் அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். மிதுன ராசி நண்பர்களே, ஒரு அற்புதமான நாள் இன்று உங்களுக்கு. என்னன்னா, உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகிடக்கூடிய நாள் எப்பொழுதாவது வரும் இல்லையா? அப்படி ஒரு நாள் இந்த நாள். 7ஆம் இடத்தில் சந்திரபகவான் சந்திரிக்கிறார். குடும்பத்திற்குள் இருந்த பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் விலகும். ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வருமானம் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். வியாபாரம் விருத்தியாகும். சுய தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று கொஞ்சம் ஆதாயம் கூடுதலாகவே இருக்கும். வெளியூர் பயணத்திலும் எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இறை அருளும் நண்பர்களுடைய துணையும் இன்று உங்களை பாதுகாக்கும். எல்லா வகையிலும் நன்மைகளை காணக்கூடிய, ஆதாயத்தை காணக்கூடிய, யோகத்தை காணக்கூடிய நாளாகவே இந்த நாள் மிதுன ராசினரான உங்களுக்கு இருக்க போகிறது. கடகராசி நண்பர்களே, வழக்கம் போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே அதிர்ஷ்ட தேவதை வாசல் கதவை தட்டிக்கிட்டே இருக்கா. நீங்க தான் கொஞ்சம் உழைக்கணும், முயற்சிகளை மேலெடுக்கணும்.
இன்று சந்திர பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். இந்த வம்பு வழக்கு விவகாரங்கள், பழைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு நின்று வெற்றி பெறக்கூடிய நிலை உங்களில் ஒரு சிலருக்கு இன்று ஏற்படும். உடல் நிலையில் ஏற்பட்ட அசௌரியங்கள் மாறத் தொடங்கும். மருத்துவ சிகிச்சையின் காரணமாக உடல்நிலை சீராகும். உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். வம்பு வழக்கு வெளிப்படுவதுடன் எதிரிகள் உங்களை கண்டு பணிந்து செல்லக்கூடிய நிலையும் இன்று ஏற்பட இருக்கிறது. உறவுகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார். நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய நிலையும் இன்று ஒரு சிலருக்கு ஏற்படும். ஒரு சில தெய்வ வழிபாட்டில், ஆலய வழிபாட்டில் ஈடுபடுவீர்கள். உங்களுக்கு நன்மைகள் அதிகரித்திடக்கூடிய நாளாகவே இந்த நாள் இருக்க போகிறது. சிம்ம ராசி நண்பர்களே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். நீங்கள் எடுக்கின்ற வேலைகள், முயற்சிகள் அது எதுவாக இருந்தாலும் சரி, அவற்றில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தை இன்று அடைய முடியும். இடையில் ஒரு சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தடைகள் ஏற்பட்டாலும் அதையும் தாண்டி இன்று லாபம் காணக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய நிலை இன்று உங்களுக்கு இருக்கிறது. பொதுவாக ஒரே ஒரு தகவல் மட்டும், சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கலைஞர்களாக இருந்தாலும் சரி, பணியாளர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் இன்றைய தினம் யோகமான பலன்களாகவே இருக்கிறது. அதனால் இன்று உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குலதெய்வ அருளும் குடும்பத்தினர் ஒத்துழைப்பும் உங்களுக்கு முன்னேற்றத்தை இன்று ஏற்படுத்தும். கன்னி ராசி நண்பர்களே, 9ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 11ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அதனால் எல்லா விதமான சங்கடங்களையும் விட்டு, நெருக்கடிகளை தாண்டி நினைத்ததை சாதித்திடக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்து நிற்கிறது. இன்று 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் தனுசு ராசிக்குள் குருவுடைய வீட்டிற்குள் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். செல்வாக்கு உங்களுக்கு உயரக்கூடிய, விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய, உழைப்பு அதிகரித்தாலும், வேலை பளு அதிகரித்தாலும் அது லாபத்தை காணக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொருடைய மனதிலும் ஏதேனும் ஒரு ஆசை என்பது இருக்கும். அந்த ஆசைகள் பூர்த்தியாகிடக்கூடிய நாள் இந்த நாள் என்று கூட சொல்லலாம். கன்னி ராசினருக்கு இந்த நாள் சந்தோஷமான நாளாக இருக்கும். ஆசைகள் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக இருக்கும். வரவுகள் வரக்கூடிய நாளாக இருக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய நாளாக இருக்கும். வியாபாரத்தில் எந்த அளவிற்கு முயற்சிகளை மேற்கொள்கின்றீர்களோ அந்த அளவிற்கு ஆதாயத்தை காணக்கூடிய நிலை உங்களுக்கு இன்று இருக்கிறது. பொதுவாக இந்த காலமும் உங்களுக்கு யோகமான காலம். இன்றைய நாளும் உங்களுக்கு யோகமான நாள். இந்த நாளில் நினைத்த காரியங்களை நினைத்தபடி நடத்தி முடிப்பது உங்களுக்கு சாதகமாகவே முடியும். துலாம் ராசி நண்பர்களே, அற்புதமான காலகட்டமாகவே உங்களுக்கு இந்த காலகட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. 10ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அதன் காரணமாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய நிலை இருக்கிறது. தொழிலில் இருந்த தடைகள் விலகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயத்தை உங்களால் அடைய முடியும். இந்த நாள் தொழில் விருத்திக்குரிய நாள். இந்த நாள் 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த முயற்சிகள் வெற்றியாகிடக்கூடிய நாள் இந்த நாள். ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் உங்களுக்கு. எந்த அளவிற்கு உங்களுடைய உழைப்பு இருக்கிறதோ, எந்த அளவிற்கு உங்களுடைய முயற்சி இருக்கிறதோ, அந்த அளவிற்கு லாபமும் யோகமும் இன்று உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. 6ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். இது தொடர்ந்து உங்களுக்கு ஒரு யோக பலன்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. நல்ல நிலையான காலகட்டத்தில், இந்த காலகட்டத்தில் இந்த நாள் என்பது உங்களுக்கு யோகமான நாள். இந்த நாளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெற வேண்டும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துகள். விருச்சிக ராசி நண்பர்களே, நெருக்கடிகள் நீங்கி நினைத்தது நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தன, குடும்ப, வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். சந்திர பகவான் சஞ்சார நிலையின் காரணமாக உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிட இருக்கிறது. கொடுத்த வாக்கை உங்களால் பாதுகாக்க முடியும், காப்பாற்ற முடியும்.
எதிர்பார்த்த பண வரவும் இன்று உங்களுக்கு இருக்கிறது. குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நாள் பொதுவாகவே உங்களுக்கு ஒரு யோக நாள் என்று சொல்ல வேண்டும். இந்த நாளில் சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள் போன்றவற்றையும் முன்னெடுக்கலாம். 7ஆம் இட குரு உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ராசிநாதனும் குருவுடன் இணைந்திருக்கிறார். குருமங்கள யோகத்துடன் இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. பொதுவாக இந்த நாளில் உங்களுக்கு ஒரு யோக நாளான அதிர்ஷ்ட நாளாகவே சொல்ல வேண்டும். அதனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் இன்று வெற்றியாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள், நிச்சயமாக வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. தனுசு ராசி நண்பர்களே, ஜென்ம ராசிக்குள் மனக்காரகனான சந்திர பகவான் சந்திரிக்கிறார். சந்திர பகவானின் இல்லத்திற்குள் சூரிய பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப என்ன ஆகுன்னா, கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைக்கு. அப்ப 8ஆம் இடத்தில் சூரிய பகவான், ஜென்ம ராசிக்குள் சந்திர பகவான். அப்போ அலுவலக பணியில் இருப்பவர்கள் நிதானமாக செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். வேறு விதமான ஆசைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது, அது சங்கடத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக ஜென்ம ராசிக்குள் சந்திர பகவான் இருக்கின்ற போது மனம் குழப்பம் அடையும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, பணத்தை கேட்டு வாங்கலாமா, இல்லை உபரி வருமானத்தை கேட்டு வாங்கலாமா, நெருக்கடி கொடுத்து வாங்கலாமா, எப்படி சந்தோஷத்தை அடைவது, இப்படிலாம் குழப்பங்கள் போயிட்டு இருக்கும். இந்த நாளில் குழப்பம் இருக்கின்ற போது எந்த விதமான முயற்சிகளும் எல்லாமே சங்கடத்தில் முடியும். உங்களுடைய மனம் குழம்புகின்ற போதுதான் பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாளில் கவனமாக செயல்படுவது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். நேர்மையான செயல்களில் மட்டும் இந்த கவனத்தை செலுத்துங்கள். வேறு வருமானத்தை பற்றி யோசிப்பது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். 8ஆம் இடத்தில் ராஜகிரகமான சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். தொல்லைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். நியாயமாக, நிதானமாக, வழக்கமான வேலைகள் மட்டும் கவனம் செலுத்துங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கும். மகர ராசி நண்பர்களே, இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமையான நாளாகவே இருக்க போகிறது. 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கின்றார். 3ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும், செயல்கள் யாவும் லாபமாகும், வியாபாரம் விருத்தியாகும், செல்வாக்கு உயரும், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சந்திரபகவான் சஞ்சரிக்கிறார். எதிர்பாராத செலவுகள் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இன்று இருக்கிறது. கொஞ்சம் வரவு செலவில் கவனமாக இருப்பது நன்மையாக இருக்கும். குறிப்பாக கடன் கொடுப்பதை இன்று நீங்கள் தவிர்க்க வேண்டும். 12ஆம் இடத்தில் சந்திரபகவான் சஞ்சரிக்கின்ற போது கடன் கொடுத்தால் திரும்பி வருவதற்கு வாய்ப்பில்லை. அதனால் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். தொலைந்து போன பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இன்று உங்கள் கையில் கிடைக்க ரொம்ப நாள் தேடிட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொருள் உங்களுடைய கைக்கு வரும். அந்த அளவிற்கு இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கிறது. உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். இந்த நாளில் எல்லாமே செல்வாக்கோடு தான் போயிட்டு இருக்கும். செலவுகள் அதிகரிக்கும், அதில் கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களுடைய வேலைகள், முயற்சிகள் யாவும் இன்று ஆதாயத்தை உண்டாக்கும். கும்பராசி நண்பர்களே, ஒரு அற்புதமான நாளுங்க இன்றைக்கு உங்களுக்கு. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் சந்திரிக்கிறார். இந்த நாளில் அது மட்டும் கிடையாது, சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக சூரிய பகவானின் சஞ்சாரம் இந்த நாளில் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கிடக்கூடியதாக இருக்கிறது. தடைபட்டு வந்த வேலைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக விறுவிறுவென நடந்தேறக்கூடிய நிலை இந்த நாளில் இருக்கிறது. ஒரு முன்னேற்றமான நாளாகவே தான் இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது. லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதால் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். வராமல் இருந்த பணம் கைக்கு வரும், எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், பிரச்சனைகள் இல்லாமல் போகும். உங்களுக்கு எல்லா வேலைகளும் எளிதாக நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மீன ராசி நண்பர்களே, பொதுவாக ஏதாகிலும் ஒரு கிரகம் எப்படியாவது துணை நின்று வாழ்க்கைக்குரிய வழிகளை காட்டிக் கொண்டிருப்பார்கள். இப்ப பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அது முயற்சி ஸ்தானம், சகாயஸ்தானம். அப்ப ரத்தக்காரகன், யுத்தக்காரகன், வேகக்காரகன் செவ்வாய் பகவான். இந்த நேரத்தில், இந்த தருணத்தில் எந்த விதமான வேலைகளை, முயற்சிகளை நீங்கள் கையில் எடுக்கின்றீர்களோ
அந்த வேலைகள் நடந்தேறும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்துகின்ற நிலைதான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு மேலாக 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் இந்த சந்திரபகவான் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 10ஆம் இடத்தில் சந்திரபகவான் சஞ்சரிக்கின்ற போது உத்தியோகம் பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரி, தொழில் செய்து வருகின்ற இடமாக இருந்தாலும் சரி, அங்கே ஆதாய போக்கு தென்படும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், வருமானம் அதிகரிக்கும், அனைவரும் உங்களுக்கு அனுசரித்து செல்லக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும். இந்த நாள் பொதுவாகவே உங்களுக்கு ஒரு யோக நாளாக, அதிர்ஷ்ட நாளாகவே இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.